முக்கிய செய்திகள். சிபிஐ அமலாக்கத்துறையில் ஊழல் அதிகரித்திருப்பதாக உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதாக நீதிபதி கண்டனம். காமன்வெல்த் போட்டி விவகாரத்தில் ஊழல் நடக்கவில்லை என அமலாக்கத்துறை அறிக்கை. அவதூறு பரப்பிய மோடி, கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்பார்களா என காங்கிரஸ் கேள்வி. இந்த ஆண்டு நீட் தேர்வில் எந்த தவறும் நடக்காது என கல்வி அமைச்சகம் உறுதி. வினாத்தாட்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் பிற அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல் ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகியுள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மனுவில் ஹிமான்ஷு நானாவதி என்பவரை சிபிஐ அதிகாரிகள் அவனீஷ்குமார், அனில் தன்வார், ரமேஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரி ஜோதிமோன் தேதன் என்பவரும் சந்தித்ததாகவும் அவர் மீதான வழக்கை முடித்து வைக்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் 30 லட்சம் கொடுக்க ஹிமான்ஷு நானாவதி ஒப்புக்கொண்டு முதல் கட்டமாக 3.5 லட்சம் ரூபாயை சிபிஐ அதிகாரிகளிடமும் 50,000 ரூபாயை வருவாய் அதிகாரி ஜோதிமோன் தேதனிடம் கொடுத்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஹிமான்ஷு நானாவதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதாகவும் அதன் பேரில் கடந்த 10ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 10 நாட்கள் காவல் கேட்டு தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் குற்றவாளிகளை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சிபிஐ கோரியிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திருமதி நீனா பன்சால் கிருஷ்ணா குற்றவாளிகளை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் பிற அரசு துறைகளில் பரவலாக நடைபெறும் ஊழல் தொடர்பான வழக்குகளில் இதுவும் ஒன்று என்று நீதிபதி கூறினார். இதுபோன்ற ஊழல் சம்பவங்கள் குற்ற விசாரணைகளை முதன்மையாக கொண்ட நமது நிர்வாக குழு மற்றும் புலனாய்வு இயந்திரத்தின் முழு கட்டமைப்பையும் உலுக்கும் வகையில் உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்தார். உண்மையை வெளிக்கொண்டு வர இவர்களிடம் விசாரணை நடத்துவது அவசியம் என்று கூறிய நீதிபதி, இதுபோன்று அதிகாரிகளால் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கூறினார். அரசு அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து இந்த திட்டத்தை அரங்கேற்றியுள்ளதாக கருத்து தெரிவித்த நீதிபதி, முறையான விசாரணை நடத்தி இதில் தொடர்புள்ள மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் தொடர்பாக காங்கிரஸ் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய பிரதமர் திரு மோடியும், டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவாலும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்களா என அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற டெல்லி காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தன. இதுகுறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஊழல் குற்றச்சாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து மறுத்து வந்தது. போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்திய திரு சுரேஷ் கல்மாடி, அப்போதைய டெல்லி முதலமைச்சராக இருந்த திருமதி ஷீலா தீட்சித் ஆகியோர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்திய சிபிஐ கடந்த 2014ஆம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரமில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தது. இதையடுத்து பண மோசடி வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறையும் ஊழல் நடந்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி தாக்கல் செய்த இறுதி அறிக்கையை டெல்லி நீதிமன்றம் ஏற்றது. இந்நிலையில் 2G அமலாக்க கற்றை ஏலம் விவகாரம், காமன்வெல்த், நிலக்கரி ஊழல் போன்றவற்றை காங்கிரஸ் மீது களங்கத்தை ஏற்படுத்தவே பாஜக பல ஆண்டுகளாக பொய்களை ஆயுதமாக பயன்படுத்தியதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார். உண்மை உயர்ந்து நிற்பதாகவும் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் பொய்கள் தவிடு பொடியாகி உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் சாடியுள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு மோடியும் திரு கெஜ்ரிவாலும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்களா என்று வினவியுள்ளார். இந்த ஆண்டு நீட் தேர்வின் போது எந்த தவறும் நடக்காது என அறிவித்துள்ள மத்திய கல்வி அமைச்சகம் நீட் வினாத்தாள்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 550க்கும் மேற்பட்ட நகரங்களில் 5000 மையங்களில் நீட் தேர்வு நடக்கவுள்ளது. கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வினாத்தாள் மோசடி, ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக
சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த குளறுபடிகளால் மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வு குறித்தும் கவலை வெளியிட்டனர். இந்நிலையில் இம்முறை எந்த முறைகேடும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை சுமூகமாக, நியாயமாக மற்றும் பாதுகாப்பாக நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தொடர் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்வு மையங்களில் ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு நடைமுறைகளுடன் கூடுதலாக மாவட்ட காவல்துறையினரால் பல அடுக்கு சோதனைகள் இருக்கும் என்றும், வினாத்தாள், விடைத்தாள்கள் முழு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும் என்றும் கல்வி அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயிற்சி மையங்கள், டிஜிட்டல் தளங்கள் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ள அவர்கள் அனைத்து தேர்வு மையங்களிலும் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் ஆய்வு செய்வார்கள் என்று கூறினர். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் நடிகர் அஜித்குமார், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. 7 பேர் பத்ம விபூஷன் விருதுக்கும், 19 பேர் பத்மபூஷன் விருதுக்கும், 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டனர். முதல் கட்டமாக அவர்களில் 71 பேருக்கு விருதுகள் வழங்கும் விழா டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. பத்மபூஷன் விருதுக்கு தேர்வான நடிகர் அஜித்குமார் இந்த விருதை பெறுவதற்காக தனது மனைவி ஷாலினி, மகள் அனோஷ்கா, மகன் ஆத்விக் ஆகியோருடன் கலந்து கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். श्री एस अजित कुमार, कला फिल्म अभिनय। நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த சிற்ப கலைஞர் திரு ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, சமையல் கலைஞர் திரு தாமு, கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். கர்நாடகாவை சேர்ந்த 96 வயது பொம்மலாட்ட கலைஞரான பிமாவா டோடபாலப்பா ஷெலக்கயத்ராவிற்கு நிழல் பொம்மலாட்டத்திற்கு வழங்கிய பங்களிப்பை போற்றும் வகையில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வயது மூப்பு காரணமாக நடந்து செல்ல முடியாத அவருக்கு மேடையிலிருந்து இறங்கி வந்து குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார். பாலிவுட் திரைப்பட இயக்குனர் சேகர் கபூர், கேரளாவை சேர்ந்த ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் உள்ளிட்டோருக்கும் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் பிரதமர் திரு மோடி, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இவர்களுக்கு பதிலாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறையும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக உள்ள திரு முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை பொறுப்பு கூடுதலாகவும் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் திரு பொன்முடி வகித்து வந்த வனத்துறை மற்றும் கதர் கிராமங்கள் துறை திரு ராஜ கண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பத்மநாபபுரம் சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ள திரு மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திரு மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சராக பதவியேற்ற திரு மனோ தங்கராஜுக்கு ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். காவலர்களுக்கு வார விடுப்பு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பாராட்டு தெரிவித்துள்ளார். காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்று இதை எதிர்த்து மதுரை ஆண்டிப்பட்டி காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி திரு பட்டு தேவானந்த், தமிழக காவல்துறை டிஜிபி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தார்.
இந்நிலையில் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி காவல்துறையினரின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணும் வகையில் வார விடுப்பு வழங்கி அரசாணை பிறப்பித்த முதலமைச்சருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். ஆனால் அந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற கோரிக்கை நியாயமானது என்று குறிப்பிட்ட நீதிபதி அதனை நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். தவறினால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சென்னை பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரையிலான ஒருவழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. அதில் முக்கிய வழித்தடமான கலங்கரை விளக்கம் பூவிருந்தவல்லி இடையேயான தடத்தில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பூவிருந்தவல்லி போரூர் இடையே 9 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் பாதை மற்றும் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதையடுத்து இந்த வழித்தடத்தில் கடந்த 20ஆம் தேதி பூவிருந்தவல்லி பணிமனையிலிருந்து முல்லை தோட்டம் வரை 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 20 கிலோமீட்டர் வரை பெர் ஹவர் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ட்ராவல் முல்லை தோட்டத்திலிருந்து இங்கே வரை இந்த போரூர் வரை நடந்தது. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அடுத்தபடியாக 30ஆம் தேதி மேல டவுன் லைன், அதாவது போரூர்லேருந்து பூனமல்லி வரை ஓடுறதுக்கான அடுத்த சோதனை ஓட்டம் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் பூவிருந்தவல்லி போரூர் இடையேயான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே ஆழியார் ஆற்றில் ஆபத்தான பகுதி என்பதால் ஆற்றில் இறங்க நீர்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ஆழியார் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தாலும் பல ஆபத்துக்களை கொண்டதாகும். சுற்றுலாவுக்காக பொள்ளாச்சி ஆழியாருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆற்றின் ஆழம் தெரியாமல் இறங்கி உயிரிழந்து விடுகின்றனர். சென்னையிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆற்றில் இறங்கி 3 பேர் பலியாகினர். இதையடுத்து சுற்றுலா பயணிகள் இறங்க தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆழியார் ஆற்றில் இறங்க தடை விதித்து அப்பகுதியில் எச்சரிக்கை பேனர் வைத்துள்ளனர். ஆழியார் ஆறும் அணை பகுதியும் மிகவும் ஆழமானது, ஆபத்தானது எனவும் அணை மற்றும் ஆற்று பகுதிகளில் குறிப்பிட்ட இடத்தில் நுழையவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் போலீசாரின் கடும் நடவடிக்கை பாயும் என அச்சிடப்பட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே காவல் நிலையத்திற்குள் சிறுத்தை புலி புகுந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதிக்கு அருகே உள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் உணவு தேடி சிறுத்தை புலிகள் உலா வருவது அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் நடுவட்டம் பகுதியில் உள்ள காவல் நிலைய வளாகத்திற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தை புலி ஒன்று பிரதான கதவு திறந்திருந்ததால் உள்ளே புகுந்து உணவுப் பொருட்கள் இருக்கிறதா என நோட்டமிட்டுவிட்டு மீண்டும் வெளியே சென்றது. சிறுத்தை புலி புகுந்தபோது காவல் நிலையத்திற்குள் ஒரே ஒரு காவலர் மட்டுமே இருந்துள்ளார். அவரும் சிறுத்தை புலி வெளியேறிய அடுத்த நொடியே மெதுவாக கதவை தாழிட்டு மூடினார். இந்த காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நேற்று அதிகாலையில் திம்பம் மலைப்பாதையின் 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்ற வாகன ஓட்டிகள் புதர் மறைவில் சிறுத்தை புலி ஒன்று நின்றிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வாகனத்தின் முகப்பு வெளிச்சத்தில் பார்த்த வாகன ஓட்டிகள் அதனை தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். வாகனங்களை பார்த்ததும் வனப்பகுதிக்குள் ஓடாமல் அங்கிருந்த சாலையோர தடுப்பு சுவரின் மீது சிறுத்தை புலி அமர்ந்து கொண்டது. திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 4 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கோடை வெயில் சுட்டெரித்தது. மாநிலம் முழுவதும் வெப்பம் தகித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோடு வேலூரில் 101 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. திருச்சியில் சதத்தை தாண்டி வெப்பம் தகித்ததால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். இதற்கிடையே அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் பிற அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல் ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது.
காமன் விளையாட்டுப் போட்டி ஊழல் தொடர்பாக காங்கிரஸ் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய பிரதமர் மோடியும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்களா என அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திடீர் மின்தடையால் ஸ்பெயின், போர்ச்சுகல் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் பேருந்து, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து முடங்கியதுடன் கோடிக்கணக்கான மக்கள் இருளில் பரிதவித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.